பிரியமானவர்களே, தேவன் நம்மை வீணாக விருதாவாக அழைத்து இங்கே கொண்டு வந்து இருத்தலை. திரும்பவும் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் உங்கள் பிள்ளைகளையும், இன்றைக்கி கையில் இருக்கிற பிள்ளைகள் கூட ஒருவேளை அது புரியாத பிள்ளைகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அதற்குள்ளும் இந்த சத்தம் போகும். ஒரு நாள் அந்த சத்தம் அந்த பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால தான் பிள்ளைகளை 40 நாளில் இருந்தே நம்ம சர்ச்சைக்கு கொண்டு வரலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் குழப்பம் பண்ண தான் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். நீங்கள் வரும்போதே ஜெபம் பண்ணிட்டு வந்துடுங்க. இயேசுவின் நாமத்தினால என் குழந்தை ஆராதனை முழுவதும் அமைதியாக இருக்கணும், இல்லைன்னா உறங்கிடணும்னு சொல்லுங்கள், அது படுத்துக்கிடும், உறங்கிக்கிடும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகையினால எல்லாரையும் தேவன் கொண்டு வந்திருப்பது ஒரு நோக்கத்தோடு, தேவ மகிமையை நீங்கள் அனுபவிப்பதற்காகத்தான். ஏன்னா நமக்கு இன்னொரு இடத்துல கூட ஒரு வசனத்தில் ஆண்டவர் எழுதியிருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். என் நாமம் மகிமைக்கென்று யாவரையும் கொண்டு வா என்பேன். அழகா சொல்லியிருக்காருப்பாங்க. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். உங்களெல்லாம் எதுக்கு கொண்டு வர சொல்லுவாராம்? മലയാളത്തിൽ വായിക്കാ. എന്റെ നാമത്തിൽ വിളിച്ചും എന്റെ മഹത്വത്തിനായി സൃഷ്ടിച്ച് നിർമ്മിച്ചുണ്ടാക്കിയും ഇരിക്കുന്ന ഏവരെയും കൊണ്ടുവരിക എന്ന് ഞാൻ കൽപ്പിക്കും. അങ്ങനെയാണ് കർത്താവ് നിങ്ങളെ എല്ലാവരെയും ഇവിടെ കൊണ്ടുവന്നിരിക്കുന്നത്. എന്തിനു വേണ്ടി? എதற்காக தேவன் நம்மை அவர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்? அவருடைய நாம மகிமைக்காக. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ ஒருத்தர் இந்த இடத்துல சும்மா யாரையும் கர்த்தர் கொண்டு வரல. என் மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்த ஜனங்கள் அங்கே இங்கே கிடக்கிறாங்க, அவங்கள நான் உருவாக்கி படைச்சிருக்கிறேன், அவர்களுக்கெல்லாம் என் நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது, அவர்களை கொண்டு வா என்பேன். உங்களுக்கெல்லாம் ஏசப்பாவினுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? கிறிஸ்துவை ஆராதிப்பதினால நமக்கெல்லாம் பேர் என்னதுங்க? கிறிஸ்தவர்கள். அதாவது தெய்வத்தினுடைய பெயரை வாழ்க்கையில் ஒரே ஒரு கோத்து சமுதாயத்துக்கு மாத்திரம்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கடவுளுடைய பெயரால் அழைக்கப்படுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான். கிறிஸ்துவை ஆராதிப்பதினால் நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். வேற எல்லா மதத்துக்கும் பாருங்க அப்படி வராது, அந்த தெய்வத்து பேரை சொல்லி வராது. கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர். அதாவது தேவனையே நம்முடைய வாழ்க்கையில் தரித்திருக்கிறோம். அந்த நாமத்தை, அந்த பெயரை, அந்த நேம், கிரைஸ்ட் என்கிற நேம் நம்ம தரித்திருக்கிறோம். ஆகினால நமக்கு கிறிஸ்டியன் என்கிற பெயர் வந்தது. வேற எல்லாருக்கும் அந்தந்த பேர் அந்த மாதிரி வராது, மேட்ச் ஆகாது. சோத்திரம். அதுவும் ஒரு அற்புதமான காரியம்ங்க, அது ஒரு அற்புதமான காரியம். ஆகையினால் அவருடைய நாமத்தை தரித்து கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கு. உங்கள் பேர் வேற எதுவாக இருக்கலாம், அந்த பேரை பற்றி ஆண்டவருக்கு பிரச்சனையே இல்லை. அது உங்கள் தாய் தகப்பன் இதாக வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்து என்கிற பெயரை தரித்து இருக்கிறீர்கள். கிறிஸ்து அவள், அதான் கிறிஸ்தவள்னு சொன்னது. கிறிஸ்து அவன், ஆகையினால தான் கிறிஸ்தவன் வந்தது. உங்களை பார்க்கும்போதே பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்து அவள்னு சொல்கிறாங்க. அந்த போரா பாருங்க, அவள் தான் கிறிஸ்து. கிறிஸ்து அவள், கிறிஸ்து அவள், கிறிஸ்து அவள், அவள் கிறிஸ்தவள். அல்லேலூயா. ஸோ இதற்கு ஆகையினால இன்றைக்கு அந்த தேவனுடைய நாம மகிமைக்கென்று, அவரை பிரஸ்தாபம் பண்ணுவதற்கு, அவருடைய மகிமையை அனுபவிப்பதற்கென்று கர்த்தர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு மனிதனை நம்ம பார்க்க போறோம். வாலிப பிராயத்திலேயே தேவனுடைய மகிமையினால் மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனை குறித்து உங்கள் மத்தியிலே வைக்க போகிறோம். கடந்த வாரத்தில் யோசுவாவை குறித்து நான் உங்கள் மத்தியிலே வைத்து, யோசுவா உயர்த்தப்பட்டதற்கும் பெரியவனானதற்கும் காரணத்தை நான் உங்களுக்கு 3 காரியங்களை சுருக்கி சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். முதலாவது, அவர் தேவனுடைய மகிமையை அனுபவித்த மோசே என்கிற மனிதனை பார்த்தார். முதலாவது தேவனுடைய மகிமையை அனுபவித்த மோசே என்கிற தேவ மனிதனை பார்த்தார். 2வது ஸ்டெப்பு கொஞ்சம் வளர்ந்தாரு, அந்த மகிமையின் தேவனையே மோசேயின் மூலமாய் பார்த்தார். மோசே மூலமா
அவரும் சேர்ந்து அங்கே சீனாய் மலைக்கு ஏறி போனாங்க. மோசேயின் மூலமாய் பார்த்தார். மூணாவது ஸ்டெப்பு, மோசே இல்லாவிட்டாலும் தனிமையிலே தேவனுடைய மகிமையை அனுபவித்தார். தேவ மகிமையிலே தங்கி இருந்தார். அப்போ வளரணும். முதல்ல மகிமைப்படுத்தப்பட்ட ஊழியக்காரங்களை நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது, அந்த ஊழியக்காரன் மூலமாக மகிமையின் தேவனை நீங்கள் தரிசிக்கலாம். ஆனால் மூணாவது என்ன செய்யணும்? அந்த ஊழியக்காரன், அந்த நமக்கு பிரசங்கம் பண்ணுறவனே இல்லாமல் போனாலும் நாம் தேவனுடைய மகிமைக்குள்ளாக வாசம் பண்ண, தேவனுடைய மகிமையின் தேவனோடு நடக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். என்னைக்கு ஒரு ஊழியக்காரனை, ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு பாஸ்டரை, ஒரு தேவ மனுஷனை, தேவதாசனை டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. நீங்களும் ரகசியமாக தேவனோடு நடக்கணும். அதற்கு தான் நான் போன ஒரு அறிவிப்பில் சொன்னேன். நாம் அநேகரோடு கூட போய் உட்கார்ந்து ஜெபிப்பது நல்லது, ஓகே, அது உபவாச ஜெபமோ நைட் ப்ரேயரோ. ஆனால் அது உன்னை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அதிகமாக வளர்க்காது. நீங்கள் தனிமையில் தேவனோடு ஜெபிக்க படிக்கணும். ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடையாவது எல்லாரும் உறங்கின பிறகு நீங்கள் தனிமையில் தேவனோடு ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ பரிசுத்தாவியார் ஒருங்களை பலப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் தனிமையில் ஜெபிச்சு பாருங்க. அந்த மகிமை உங்களை பெரியவர்களாய் மாற்றும். ஆமென். ஆகையினால அங்கே போய் ஜெபிக்க கூடாதுன்னா நான் எங்கேயுமே சொல்கிறது கிடையாது. நீ ஜெபிக்க போகிறதுக்கு முன்னால் நீ அந்தரங்கத்தில் ஆடி தான் அரங்கத்தில் ஆடணும்னு சொல்லுவாங்க. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. முதல்ல எங்கே ஆடி படிக்கணுமா? அந்தரங்கத்தில் ஆடினவாதான் அதுக்கப்புறம் போய் அரங்கத்தில் ஸ்டேஜில் ஆட முடியும். அந்தரங்க வாழ்க்கையில் நீ தேவனோட நடந்தாதான் பப்ளிக்காக தேவனுடைய மகிமையை நீ வெளிப்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். So andarangam, secret life is the very best life. It should be always with the glory of God. அப்போ தேவனுடைய மகிமையில் நம்ம அந்தரங்கத்தில் தேவனோடு ஜெபிக்கிறவர்களாய் நடக்கிறவர்களாய் இருந்தால் தான் அது பிரயோஜனம். அதைத்தான் நான் அழுத்தி சொல்கிறேன். எவ்வளோ நேரம் நம்ம தேவனோட தனிமையில் நடக்கிறோம். அதை யோசுவா படித்து கொண்டார். முதல்ல மகிமை அனுபவித்த தேவ மனிதனை பார்த்தாரு. ரெண்டாவது அவன் மூலமாக தேவனை பார்த்தாரு. மூணாவது அவன் இல்லாமலே ஆசரிப்பு கூடத்திலே மகிமையின் வாசஸ்தலத்திலே தங்க ஆரம்பித்து விட்டார். அப்போ நீங்கள் வளரணும். நீங்கள் வளர வளர உங்களையும் கர்த்தர் பெரியவர்களாய் மாற்றுவார். சரி, இன்னைக்கு அதே தேவ மகிமையின் தேவன் உங்களை என்ன செய்வாராம்? மேன்மைப்படுத்துவார். கொஞ்சம் அதே சேம் லைட் மீனிங் சேமாக இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். The God of glory will magnify you. Praise the Lord. அந்த தேவன் உங்களை மகத்துவப்படுத்தின தெய்வமாயிருക്കുന്നു. Praise the Lord. நானும் என் வாழ்க்கையில் நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், நமக்குள்ளேயே ஒரு எண்ணம் இருக்கணும், வைராக்கியம் வேணும், ஒரு தீட்சணதை மலையாளத்தில் வேணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெலசி வேணும், ஜீல், ஸ்பிரிச்சுவல் ஜீல். கர்த்தருக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும். நானும் உயர்த்தப்பட வேண்டும், நானும் பெரியவனாகணும், என் குடும்பமும் கர்த்தருடைய மகிமையினால பெரிய குடும்பமாக மாறணும், என் பிள்ளைகள் கர்த்தருடைய மகிமையினால தேசத்தில் பெரியவர்களாக மாறணும். ஒவ்வொருவருக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு ஒரு தரிசனம் இருக்கணும். யோசுவாவுக்குள்ள இருந்தது அது ஒன்று தான். அவருக்கு அருகதை இல்லாத கோத்திரத்தில் பிறந்தாலும், லேவி கோத்திரத்தில் பிறக்காமல் போனாலும், தேவன் ஆசரிப்பு கூடாரத்தில் வருகிறவன் லேவி கோத்திரத்தை அல்லாதவன் கொல்லப்பட வேண்டும் என்று இருந்தாலும், செத்தாலும் பரவாயில்லை, நான் தேவனுடைய மகிமையை பார்த்தே ஆக வேண்டும் என்கிற வைராக்கியம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அந்த மகிமை, அந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்து பக்கம் போக முடியாது. he was not eligible. Praise the Lord. ஆனால் அவர் சொல்லிட்டார், மோசேகிட்ட சொல்லியிருப்பார், நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவ மகிமையை விட்டுட்டு இருக்க முடியாது. அந்த மகிமையின் தேவனுடைய ஆலயமாகிய சமாகமன கூடாரம், அந்த டென்ட் ஆஃப் க்ளோரி, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நான் தங்கத்தான் போகிறேன். நான் கர்த்தர் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்லை, எனக்கு நான் அவருடைய மகிமையை அனுபவிக்கணும். சரி, இன்னைக்கு ஒரு மனிதனை நம்ம பார்க்க போகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 23 1ஆம் வசனம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு.
தாவீது தன்னை சொல்ற, கர்த்தர் என்ன மேன்மையாய் உயர்த்தினார், உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், ദാവീദിന്റെ അന്ത്യവാക്യങ്ങളാവത്, ഇശായി പുത്രൻ ദാവീദ് ചൊല്ലുന്നു, ഔന്നത്യം പ്രാപിച്ച പുരുഷൻ ചൊല്ലുന്നു, യാക്കോബിൻ ദൈവത്താൽ അഭിഷിക്തൻ, ഇസ്രയേലിൻ മധുര ഗായകൻ. அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு எடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, தேவனால் மேன்மையாக உயர்த்தப்பட்டவன். சொல்லுங்க, தேவனால், மகிமையின் தேவனால் மேன்மையாக உயர்த்தப்பட்டவன். தாவீதனுடைய பேக்ரவுண்டும் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தாவீதனுடைய அப்பா யாரு? ஈசாய். தாவீதனுடைய அப்பா இருங்க, அவங்க தொழில் என்னது? ஆடு மேய்க்கிற வேலை. அவங்க குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள்? 8 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. இதில் இவன் எத்தனாவது ஆளு? கடைசி ஆளு. இவர் எத்தனாவது ஆளுங்க? கடைசி ஆளு. 3 பேர் மிலிட்ரியில் இருந்தாங்க, சவுல் கூட. பிரைஸ் தி லார்ட். பாக்கி 4 பேர் எங்கே இருந்தாங்கன்னு தெரில. ஆனால் இவர் தான் அப்பனுடைய ஆடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு இருக்கிறார். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில். இப்போ ஃபர்ஸ்ட், இவர் கர்த்தரால் மேன்மையாக உயர்த்தப்பட்டார். God exalted him in a glorious way, in a miraculous way. கர்த்தரால் மேன்மையாக இவர் உயர்த்தப்பட்டார். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தகுதி இருக்குதா இல்லையா, நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் படிக்கவே இல்லையே, நான் குப்பை அள்ளுறேனே, இல்லைன்னா நான் ஹோட்டலில் வேலை செய்கிறேனே, இல்லை கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கனே, இல்லைன்னா நான் ஏதோ ஒரு தாழ்ந்த வேலையாக இருக்கனே, இல்லை எனக்கு வேலையே இல்லையே, நான் வீட்டில் இருக்கிறேனே. உங்களுடைய தகுதியை வச்சு, குவாலிஃபிகேஷனை வச்சு கர்த்தர் உங்களை உயர்த்துறதில்லை. யோசுவாவையும் அப்படித்தான். கர்த்தர் அவருடைய குவாலிஃபிகேஷன், தகுதியை, குவாலிட்டியை வச்சு உயர்த்தலை. அவருடைய கிருபையும் மகிமையும் யோசுவாவை உயர்த்திற்று. ஆகையினால இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன், அதனால் ஒரு வசனம் சொல்லியிருக்கார், அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துறாராங்க. நான் தான் சொன்னல, குப்பை எடுக்கிற தொழிலாக இருந்தாலும் அந்த குப்பையில் இருக்கிற உன்னையும் உன் குடும்பத்தையும் உயர்த்துவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். அதனால் உங்கள் படிப்பு என்ன, உங்கள் கொலை என்ன, உங்கள் கோத்திரை என்ன, உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்கள் டேலண்ட் என்ன, அதெல்லாம் ஒன்றும் அவர் பார்க்கறது இல்லை. அவர் பார்க்கறது நமக்குள்ளே இருக்கிற கேரக்டர் என்ன, ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி, உங்களுக்குள்ளே இருக்கிற குணங்கள். அவருடைய பார்வைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அதைத்தான் அவர் பார்க்குறார். ஏசப்பாவினுடைய பார்வைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க பிரச்சனை இல்லை. எல்லா தொழிலுமே கர்த்தருடைய பார்வையில் மேன்மையான தொழில் தான். அல்லேலூயா. அது கீழே சுத்திகரிக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி, மேலே பிரைம் மினிஸ்டர் தொழிலாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில் எல்லா ஜாப்பும் ஒரே ஜாப்பு தான். பிரைஸ் தி லார்ட். அவர் அதை வித்தியாசமே காட்ட மாட்டார். நம்ம வாழ்க்கையில் அவரை பிரியப்படுத்துகிறபடி நம்ம இருக்கிறோமா? ஒரு 3 காரியத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு மத்தியில் தாவீதை பிரித்து நிறையா பேசலாங்க. தாவீதையும் ஆண்டவர் ஏகதேசம் 17 வயதில் அபிஷேகம் பண்ணினார். எத்தனை வயசில் அபிஷேகம் பண்ணினார்? ஆமாம், 30வது வயதில் ராஜாவாகிட்டார். யோசேப்பையும் இப்படி 30வதுல ராஜாக்குனாரோ, அப்போ தாவீதை 30வது வயதில் என்ன செஞ்சாருங்க? ராஜாவாக உயர்த்தினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், காடுகளில் கிடந்தவன், கர்த்தர் அவனை எப்படி இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக உயர்த்தினார். அதற்கு காரணம் என்ன? வாசிக்கலாம். ஒரு 2-3 காரியங்களை மாத்திரம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:11. அங்கே ஒரு நாள் சாமுவேல் அந்த அவங்க ஊருக்கு பெத்லகேமுக்கு போய் ஒரு மனுஷர் ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னு கர்த்தர் சொல்கிறார். இவர் பெத்லகேமுக்கு வர்றார். அங்கே ஒரு பலி செலுத்துதல், ஒரு ஆராதனை நடக்கு. அதில் ஈசாயின் குடும்பத்தையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு யார் ஆண்டவர் ராஜாவை அபிஷேகம் பண்ண வைப்பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனா பார்க்குறாரு. ஏலியா போகிறான், சம்மா போகிறான், இப்படி 2-3 பேர் போகிறான். அப்படி 6-7 பேர் போயிட்டான்.
ஒருத்தனையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. இப்போ கடைசி அந்த 11ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். இந்த சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்கிறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் என்ன மேய்த்து கொண்டு இருக்கிறான், ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் என்ற உடனே சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, அவன் இங்கே வரும் மட்டும் நான் சாப்பிட மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். வாய்க்கா, നിന്റെ പുത്രന്മാർ എല്ലാവരും ആയോ എന്ന് ശമൂവേൽ ചോദിച്ചതിന് അവൻ, ഇനി ഉള്ളതിൽ ഇളയവനുണ്ട്, അവൻ ആടുകളെ മേയ്ക്കുകയാകുന്നു എന്ന് പറഞ്ഞു. ശമൂവേൽ ഇശായിയോട്, ആളയച്ച് അവനെ വരുത്തുക, അവൻ വന്നിട്ടല്ലാതെ നാം പന്തി ഇരിക്കില്ല சேலஞ்சு பண்ணிட்டாருங்க சாமுவேல். நல்ல கவனிங்க மக்களே, கர்த்தருடைய கண்கள் உங்க மேல பற்றுச்சுன்னா, கர்த்தருடைய கண்கள், இவர் இப்ப எங்க இருக்காரு, உலகத்தில் ஃபேமஸான ஆள்லாம் கிடையாது. காட்டில் என்ன மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, ஆடு மேய்ச்சி. பாக்கியெல்லாம் மிலிட்ரிக்கு அங்கே இங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்போ அவங்கெல்லாம் டேலண்டடு. இவரை வீட்டிலையே டேலண்ட் இல்லாத, திறமை இல்லாத, கழிவு இல்லாத, ஒரு வேலையும் செய்ய லாயக்கு இல்லாத ஆளாக நினச்சி, நீ எதை போய் மேயின்ட்டு அவங்க அப்பாவே, நீ போய் ஆடை பார்த்துக்க, மிலிட்ரிக்கு போகிறோம் மிலிட்ரிக்கு போட்டும், டவுனில் வேலை செய்கிறவங்களாம் வேலை செய்யட்டும், நீ போய் தாவீது ஒழுங்காக எதை மேய்ச்சிக்கிட்டுரு. எதுக்குமே உலகத்தால் தகுதி இல்லை என்றும், கழிவில்லை என்றும், திறமை இல்லை என்றும், பிரயோஜனம் இல்லை என்றும் தள்ளப்பட்டு காடுகளிலே ஆடுகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டு இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் அங்கே இருந்தும் அவனை கண்டது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இவர், நான் மாத்திரம் இந்த தொழில், எல்லாரும் வீட்லேயுமே யாருங்க செல்ல பிள்ளை, ஓமனை குட்டி குஞ்சுன்னு வரைந்தது ஆறாயிருக்கும். ஆமாம், இப்போ 1 2 இருக்குனால ஒன்றும் உருப்படியாக தெரியாது. ஒரு 5 6 எண்ணம் நம்ம வீட்டில் இருந்தால் தான் தெரியும். ஒரு 3 4 இருக்கணும். 2 கூட ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு 3 4 இருந்ததுன்னா தெரியும். கடைசியில் பிறக்கிற பிள்ளைன்னா எப்படியும் எல்லாருக்கும் எப்படி என்ன பிள்ளையாக இருக்கும். ஆமாம், இப்போவே 2 இருந்தாலே 2வது பிறக்கிறது. 1 இருக்கிற வரைக்கும் ஒன்றை தடவி தடவி கொடுப்போம், அடுத்தது பெற்ற ஒன்று மூத்ததை பற்றி விட்டுருவோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ தாவீதுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. பெற்றோர்கள் வீட்டில் செல்ல பிள்ளையாய், ஒரு ஓமன குட்டனாய், ஒரு நல்ல ஒரு சிநேகத்தோடு கூட வாழ வேண்டியவன் 17 வயதிலேயே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார். அப்போ எத்தனை வயசுல ஆடு மேய்க்க போனார்னு தெரியல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், அப்பா சொல்ல தட்டாம, எதிர்த்து பேசாம, இவங்கெல்லாம் இப்படி இருக்கணுமோ, நான் மாத்திரம் தான் ஆடு மேய்க்கணுமோ, நான் மாத்திரம் இந்த வேலையை செய்யணுமோ, நான் மாத்திரம் தான் பாத்திரம் கழுவிடுமோ. வீட்டில் சில பிள்ளைகளுக்குள்ள போட்டி நடக்கும். நான் தான் பாத்திரம் கழுவிடுமோ, நான் மட்டும்தான் சுத்தம் பண்ணணுமோ, நான் மட்டும்தான் வீடு வாசல் பெருக்கணுமோ. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தவே மாட்டார். எந்த வேலை ஏற்பிக்கப்பட்டாலும் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முறுமுறுப்பில்லாமல், பிறுவிறுப்பில்லாதே, ஸ்தோத்திரம், வேதனை இல்லாதே, சந்தோஷத்தோடு அவருக்கு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் இருந்துச்சுங்க. தாவீது கொண்டு என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரு வீணை, ஒரு 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 அது வீணைக்கு என்ன பண்ணும், சுரமண்டலம் ஒன்று கையில் இருந்துச்சுங்க. அதை வச்சு அவர் வாட்டில் ஆடுகளை மேய்க்க விட்டுட்டு இவர் வாட்டில் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். அதனால தான் தாவீது பாடின சங்கீதம் நிறைய இருக்குது பைபிளில். அவர் அதை சந்தோஷம் அந்த வேலையை செஞ்சார். ஃபஸ்ட்டு கேரக்டர், ஃபஸ்ட்டு குணம் அதுதாங்க. நீ எந்த வேலை செஞ்சாலும் கர்த்தர் கொடுத்த வேலைன்னு நினச்சி செய்கிற ஒவ்வொருவனையும் கர்த்தர் கொடுத்த வேலைன்னு செய்யணும், முறுமுறுக்காம செய்யணும். இதெல்லாம் ஒரு வேலையான அற்பமாக எண்ணாமல் செய்யணும். எந்த வேலையை செய்தாலும் அது வீட்டிலேயோ, வீட்டுக்கு வெளியேயோ, காட்டிலேயோ, ஆஃபீஸிலேயோ, எங்கே என்ன வேலையை செய்தாலும் இது தேவன் என்னை காண்கிறார் என்கிற நோக்கத்தோடு அந்த யவன பிராயத்தில் இருக்கிற யூத்தாய் இருந்த தாவீது அந்த வேலையை கண்ணும் கருத்துமாய் ஜாக்கிரதையாய் சந்தோஷத்தோடு இசைத்து கொண்டே, மியூசிக் போட்டுக்கொண்டே, பாட்டு பாடிக்கொண்டே, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே செய்ததை யார் பார்த்தாங்களே இல்லையோ, இவனுக்கு மூத்தவங்க 7 பேரை உலகம் பார்த்துச்சு. ஆனால் எல்லாருக்கும் இளையவனை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அந்த கண்கள் இன்றைக்கும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க, என்ன வேலையை எப்படி முறுமுறுக்காமல் செய்கிறீங்க, உண்மையாக செய்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன்,
அது சர்ச்சில் வேலை செஞ்சாலும் சரி, வீட்டில் வேலை செஞ்சாலும் சரி, காட்டில் வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் சரி, எப்படி வேலை செய்யணும்? இவர் வாலிபன், ஒரு யூத்துங்க, ஒரு யவனன், இவன் ஒரு பிரைஸ் அல்லாடு, ஒரு வாலிப பையன், ஒரு பாலன். அவர் முறுமுறுக்கலை. அண்ணன், எங்கள் அண்ணன்மாரெலாம் அங்கே இருக்கான், இங்கே இருக்கான், என்னை மட்டும் எங்கள் அப்பா அடித்து பற்றிட்டாரு, எனக்கு மட்டும் இந்த வேலையை கொடுத்துட்டார். கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி காட்டில் உட்காந்தே நிறைய பாட்டு எழுதிட்டார். அல்லேலூயா. நல்ல மியூசிக் போட்டு பாட 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 துதிக்க 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 அந்த 7 பேர் எங்கே இருந்தானோ தெரியல, இவர் காட்டில் இருந்தாலும் ஆடுகளுக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் இவர் கூட வந்துட்டார். அல்லேலூயா. எல்லாரும் கூட அவங்க அப்பா இருந்திருக்கலாம், ஆனால் இவர் கூட ஏசப்பா இறங்கி வந்துட்டார். நீங்கள் நல்லா சந்தோஷமாக அந்த காரியத்தை புரிஞ்சுக்கிங்க. ஒரு நாளும் எந்த தொழில், இந்த வேலையை நான் செய்யணுமா, செய்யக்கூடாது, இதெல்லாம் நானா செய்யணும், இதெல்லாம் யார் செய்வா, இதெல்லாம் வேலையா, இதுக்கெல்லாம் வேற ஆளை வை. தேவன் அப்படிப்பட்டவர்களை உயர்த்துவதில்லை. அவர் பரீட்சை வைக்கிறதே முதல்ல அவர் என்ன செய்கிறீங்க, அவர் கொடுக்குற வேலையை நீங்கள் எப்படி செய்கிறீங்க, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு ஜாபா. இந்த எஸ்டேட் ஜனங்கள் 3/4 அழிஞ்சதுக்கு காரணமே என்ன தெரியுமா? இதெல்லாம் ஒரு சம்பளமா, இதெல்லாம் ஒரு கம்பெனியா, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, அப்படி சொல்லியே தான் நிறைய பேர் அழிஞ்சு நாசமாக போயிட்டான். இதுவும் கர்த்தர் கொடுத்த வேலை தான் சொல்லி அதை கனம் பண்ணின ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நாம் எதை செய்கிறோமோ அது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு உயர்ந்த ஜாப், உயர்ந்த வேலை என்று சொல்லி செய்கிற வேலையை சந்தோஷத்தோடும் கர்த்தர் கொடுத்தார் என்பதை முறுமுறுப்பில்லாமலும் கர்த்தரை துதித்து கொண்டே செய்கிற சுபாவம் தாவீதுக்கு இருந்தது. அல்லேலூயா. அப்படித்தான் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வேலை செஞ்சாருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நிறைய இருக்க, நான் 3 பாயிண்ட் தான் சொல்ல போகிறேன். அப்போ தான் உங்கள் மனசில் நிற்கும். ஸ்தோத்திரம். 2வதாக ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த ஊரில் யுத்தம் வந்துருச்சு. யுத்தம் வந்த உடனே என்னாச்சு, அன்னைக்கு அந்த தேசத்தில் ராஜாவாக இருந்தது சவுல்னு ஒருத்தர் ராஜாவாக இருந்தார். அவங்களுக்கும் பெலிஸ்தியன் என்கிற ஒரு துன்மார்க்க ஜாதிக்கும் யுத்தம் வந்துருச்சு. என்ன வந்துட்டு, யுத்தம் வந்துட்டு அவங்க சகோதரன்மார் 2-3 பேர் யுத்தத்துக்கு போயிட்டாங்க, மிலிட்ரிக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா பார்த்தாரு, சண்டை ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு, யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குடா, இங்கே வா, நீ என்ன செய்கிற தெரியுமா, கொஞ்சம் இந்த பொருட்கள்லாம் தர்றேன், அவங்க சாப்பிட்றதுக்கு கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, உயிரோடு இருக்காங்களா, சுகமாக இருக்காங்களா, நான் அவங்கள்ட்ட ஒரு அடையாளம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனார். தாவீது வேகமாக போகிறார். போனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, கோலியாத்துன்னு ஒருத்தன் ஏகதேசம் ஒரு 9 அடி உயரத்தில் நிற்கிற ஒரு கோலியாத்துங்கிறவன் இவர்களை பார்த்து கர்ச்சிக்கிறான், சேலஞ்சு பண்ணுறான். வா, இஸ்ரவேல் கோத்திரத்தில் யாராவது ஒருவன் வா, நாம் 2 பேர் யுத்தம் பண்ணுவோம், நான் உன்னை கொன்னா நீ எனக்கு அடிமை, நீ என்னை கொன்னா நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்போம் என்று சொல்லி 40 நாட்கள் ராத்திரியும் பகல் வந்து சேலஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தர் யுத்தத்துக்கு போக மாட்டேங்கிறான் அவன்கிட்ட சண்டை போட. தாவீது ஒரு நல்ல ஒரு யங் மேன். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பாட தெரியும், துதிக்க தெரியும், இசைக்க மியூசிக் போட தெரியும், ஆடு மேய்க்க தெரியும். ஆனால் அவருக்குள்ளே இருந்தவர் மகா பெரிய தேவன். அவர் நேராக பார்த்த உடனே இவன் போயிருக்கும்போது அங்கே கோலியாத்து நின்று அப்படி கர்ஜித்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்கள் அல்லவா, ஏன் இப்படி நிற்கிறீங்க, உங்களில் ஒருவன் என்கிட்ட அனுப்புங்க, அவன் என்னை கொல்ல முடியுமானால் நாங்கள் அடிமையாக இருப்போம். இது எல்லாரும் பார்த்துட்டு, சவுலும் பார்த்துட்டு பயப்படுறாங்க, ராஜாவும் பார்த்துட்டு. அப்போ இன்னொரு காரியங்க நடக்குது, எடுத்து வாசிங்க. பிரைஸ் அல்லாட். அவர் என்ன கேட்குறான்னு சொன்னால், அந்த ஜனங்கள்டே அவர் கேட்குறாரு, இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இவனை நம்ம ஈஸியாக கொல்ல முடியுமே, இவனை நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், கொல்ல முடியுமே. கரிசனை உடையவனாய் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17:26 படிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17:26. அங்கே எல்லாரையும் பார்த்து அப்புறம் தாவீது என்ன செய்யறான்னா, பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும், இவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். ஒன்று படிங்க.
ദാവീദ് തന്റെ അടുക്കൽ നിൽക്കുന്നവരോട്, ആ ഈ പെലിസ്തനെ കൊന്ന് ഇസ്രയേലിൽ നിന്ന് നിന്നയെ നീക്കി കളയുന്നവന് ആ എന്തു കൊടുക്കും? ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ സേനയെ നിന്ദിപ്പാൻ ആ ഈ അഗ്രചർമ്മിയായ பெலிஸ்தியன் ஆறுன்னு പറഞ്ഞു. எல்லாரும் மிண்டாம இருக்கிறாங்க. ராஜா ஒன்றும் செய்யல. செகண்ட் கேரக்டர், செகண்ட். நல்லா இவனுடைய சுபாவத்தை பாருங்க. அவங்க அப்பா என்ன வேலை சொன்னார்? போய் உங்கள் அண்ணன் மாதிரிலாம் சோகமாக இருக்காங்களா உயிரோடு இருக்காங்களா பார்த்துட்டு அவங்ககிட்ட ஒரு அடையாளம் என்ன செஞ்சுட்டு வா. இவன் போனவன் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதானே. நம்மளாக இருந்தால் என்ன செய்வாங்க சின்ன? நமக்கு எதுக்குடா அம்பு, இப்போ தான் பிள்ளை குட்டிலாம் பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நம்ம போய் சண்டைக்கு போய்கிட்டு இருக்க முடியுமா? வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டாலும் சொல்லுவோம், ஐயோ போயிடாதீங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் வேற சண்டைக்கு போகிறேங்கிறீங்க. இதுதான் சொல்லுவோம் இல்லை? உண்மை தானே நடக்கும். இவன் போய் செகண்ட் இவனுக்கிட்ட இருந்த அந்த தேசத்தை குறித்த ஒரு பக்தி. என் ஜனங்கள் நிந்திக்கப்படுகிறார்கள், என் ஜனங்கள் அழுகிறார்கள். இவர் நினைச்சிருந்தா, இந்த தம்பி நினைச்சிருந்தா என்ன செய்யலாம்? நமக்கு எதுக்குடா, நமக்கு എന്തിനാ ഈ വേണ്ടാത്ത കാര്യം, നമ്മൾ വന്നു കാര്യം നോക്കി സഹോദരന്മാരെ കണ്ട് നമുക്കൊരു അടയാളം മേടിച്ചിട്ട് പോകാന്ന് ഓർത്ത് ഇവൻ പോകാം. ஆனால் இவனுடைய இருதயம் தேசத்தின் ஜனங்களுக்கு மேல் இருக்கிற நிந்தையை, அவமானத்தை, இஸ்ரவேல் ஜனங்களாகிய தன்னுடைய சொந்த ஜனங்கள் பெலிஸ்தியர்களுக்கு அடிமையாய் இருக்கிறார்களே என்பதை நினைத்த போது, ஆத்ம பாரத்தினால் இவன் இருதயம் துடித்த போது, ஆமென், ஒரே ஒரு வாழ்க்கை, என் ஜனங்களுக்காக என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, இந்த பெலிஸ்தியனை கொல்லாமல் போக மாட்டேன் என்கிற ஒரு உறுதியுள்ள தீர்மானம் அவனுக்குள்ள இருந்தது. நல்லா கவனிக்கணும். நீங்களும் சில நேரங்களில் நமக்கு எதுக்கு வம்பு, பாசிங் போடணுமாக்கும், செபிக்கணுமாக்கும், அதெல்லாம் பாஸ்டர் வேலை, நம்ம ஏன் இதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கு? நம்ம போனோமா, ஆராதனைக்கு போனோமா, என்னத்தையோ செய்தியை கேட்டோமா, அல்ல இல்லையா போட்டோமா, செய்தியை கேட்டோமா, அல்ல இல்லையா போட்டோமா, காணிக்கையை போட்டோமா, என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? சொல்லுங்க. போய்கிட்டே இருக்கணும். நமக்கெல்லாம் இது அதுன்னு சொல்லி ஆத்துமாக்கள் என்ன ஆனால் நமக்கு என்ன, அது பாஸ்டர் பார்த்துக்கிடுவார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்தின் சேமத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிப்பது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கடமையாய் இருக்கிறது என்பதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்களோ அவர்களை தேடிதான் தேவனுடைய உயர்வு கடந்து வரும். எனக்கு என்ன, எனக்கு எந்தினா ஈவனி, அது பாஸ்ட் நோக்கிக்கொள்ளும், அது அவர் நோக்கிக்கொள்ளும், அது சபைக்கு அவர் நோக்கிக்கொள்ளும், இவர் நோக்கிக்கொள்ளும். നമുക്ക് ഇത്രയേ ഉള്ളൂ പണി, നമുക്ക് പോകാൻ വരാം. ഇതന്നെയാണല്ലോ എൻ്റെ അപ്പം പറഞ്ഞത്. എന്നോർത്ത് അവൻ പോയിട്ടില്ല. நல்ல கவனிக்கணும். நமக்கும் ஊழியத்தில் என்ன உண்டு சொல்லுங்க? உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஊழியத்தில் இந்த தேசம் ரட்சிக்கப்பட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டுங்க? பங்கு உண்டுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் இந்த சபைக்காக, தேசத்துக்காக, எங்களுக்காக, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நிறையா உத்தரவாதம் உங்களுக்கு உண்டு சகோதரன்மாரே. எனக்கு என்னன்னு போகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். எனக்கு என்னன்னு போகிறவளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். நானும் இந்த தேசத்திற்காய் திறப்பிலே நிற்பேன். அல்லேலூயா. என்னால் முடிஞ்சதை நானும் இந்த சபையை கட்டுவதற்கு நான் தேவனுடைய மனிதனோடு கூட, ஊழியக்காரனோடு கூட சேர்ந்து நிற்பேன், கண்ணீர் வெடிப்பேன், ஜெபிப்பேன், என்னால் என்ன செய்ய முடியுமோ தாங்க முடியுமோ தாங்குவேன் என்று சொல்லி, எனக்கும் இந்த ரட்சிப்பிலே, இந்த சபையை கட்டுவதிலே, இந்த தேசம் ரட்சிக்கப்படுவதிலே பங்குண்டு சத்துருவை நானும் நிர்மூலமாக்குவேன். நானும் ஜெபிப்பேன், உபவாசிப்பேன், பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுவேன், அவன் கிரியைகளை அழிப்பேன், ஜனங்களை கர்த்தருக்குள்ள நடத்த நானும் யுத்தம் பண்ணுவேன். இது உங்களுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள என்னைக்கு வர ஆரம்பிக்குதோ அன்னைக்கு கர்த்தருடைய மகிமை உங்களை தேடி வரும். எனக்கு என்ன, நம்ம அது அவங்க பார்த்துக்கிடுவாங்க. வந்தோமா போகணுமா, அதுக்கப்புறம் உபவாசத்துக்கு போகணுமா, உபவாச ஜெபத்துக்கு போகணுமா, வீட்டில் ஜெபிக்கணுமா, பிசாசை கட்டணுமா, அதெல்லாம் நமக்கு வேலையா இல்லை. தாவீதுக்கு ஒரு உத்தரவாதம், ஒரு ரெஸ்பான்சிபிள் ஹார்ட் இருந்தது, ஒரு உத்தரவாதம் உள்ள ஹார்ட் இருந்தது. என் தேசத்தில் எனக்கும் தேசத்தை காப்பாற்றுகிற பங்குண்டு. இந்த ஜனத்திற்காய் நானும் யுத்தம் பண்ணி ஆகணும், கோலியாத்தை நிர்மூலமாக்கி ஆகணும். அது எப்படி நடக்கும்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் உபவாசமும் ஜெபமும்.
அல்லேலூயா. நீங்களும் பிசாசுகளை கட்டணும், ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், நீங்களும் சபைக்கு ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வரணும். உங்கள்கிட்ட உண்டான பணி. நீங்கள் எல்லாரும் இந்த பணியில் பங்கெடுக்கணுங்க. அது எடுக்கும்போதே கர்த்தர் பார்ப்பார், ஆஹா இவன் உத்தரவாதம் உள்ள மகனாக இருக்கானேன்னு சொல்லி உன்னை தேடி பெரிய உத்தரவாதங்கள் எல்லாம் கடந்து வரும். உத்தரவாதங்களை தட்டி கழிக்கிறவர்களுக்கு உத்தரவாதம் உள்ள போஸ்டிங்லாம் கிடைக்காது. உத்தரவாதத்தை நீங்களே ஏற்றெடுக்கணும். You got to take responsibility with willing heart. நீங்களும் ஊழியத்தில் எனக்கும் பங்கு உண்டுன்னு சொல்லி உத்தரவாதத்தை எடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும். அடுத்த ஒரு பாயிண்ட் நல்ல கவனி, இதெல்லாம் புரிஞ்சிக்கங்க. அடுத்து என்னாச்சுன்னா, உடனே நாங்கள் சவுல் சொல்கிறாரு, எப்போ ஒன்னாலெல்லாம் முடியாது. ராஜா சொல்கிறாரு, யுத்தத்துக்கு போகிற ஒன்னாலெல்லாம் முடியாது, அவன் பெரிய சின்ன வயசுலேருந்து யுத்த வீரன். அப்போ தாவீது இன்னொரு வார்த்தை சொல்கிறார், படிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17 34 35. இதுதாங்க ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட் 34 35. 1 சாமுவேல் 17:34 and 35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியானின் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நல்லா கவனிக்கணும். ஆயிரக்கணக்கான ஆடு இருக்குல்லன்னா, நூற்றுக்கணக்கான ஆடுக்கு ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அந்த ஒரு ஆடு தானே போனா போகுதுன்ட்டு நான் அதை விடலை. நான் அதை தொடர்ந்து போய் அந்த சிங்கத்தையும் கரடியும் அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். അടുത്തത് ദാവീദ് ശൗലിനോട് പറഞ്ഞത്, അടിയൻ അപ്പന്റെ ആടുകളെ മേയിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഒരിക്കൽ ഒരു സിംഹവും ഒരിക്കൽ ഒരു കരടിയും വന്ന് കൂട്ടത്തിൽ നിന്ന് ആട്ടിൻകുട്ടിയെ പിടിച്ചു. ഒരു ആട്ടിൻകുട്ടിയെ പിടിച്ചുന്നാ ഇതിൽ എഴുതിയിരിക്കും. ഒരു കുട്ടി താനേ. ഞാൻ പിന്തുടർന്ന് അതിനെ അടിച്ച് അതിന്റെ വായിൽ നിന്ന് ആട്ടിൻകുട്ടിയെ വിടുവിച്ചു. അത് എന്റെ നേരെ വന്നപ്പോൾ ഞാൻ അതിനെ താടിക്ക് പിടിച്ച് അടിച്ചു കൊന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. கர்த்தர் பார்த்தாருங்க. எங்க நூற்றுக்கணக்கான ஆடுகள் இருக்கு, அதில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து ஒரு சிங்கம் ஒரு இடம் பிடிச்சிட்டு போயிடுச்சு, ஒரு கரடி ஒரு இடம் பிடிச்சிட்டு போயிடுச்சு. நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? அப்பாடே போனா போகுது. என்னது போகுது? இத்தனை நூற்றுக்கணக்கான ஆட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி தானே போச்சு. நம்ம போய் அதுக்குள்ள போய் மாட்டி நம்ம சாகணுமா? மீதி உள்ள ஆட்டை என்ன செய்வோம்? பார்த்து கொள்ளுவோம். ஆனால் தாவீது அப்படி சொல்லலை. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை தான் பிடிச்சிச்சு. அந்த ஒரு ஆடாக இருந்தாலும் அதையும் நான் காப்பாற்றாமல் விட மாட்டேன் என்று சொல்லி பின்தொடர்ந்து போய் தன் ஜீவனையும் பணையம் வைத்து அந்த சிங்கத்தையும் கரடியும் அடித்து கொன்ற அந்த தாவீதினுடைய தைரியத்தை கர்த்தர் பார்த்தார். ஒரு ஆடு தானே, ஒரு ஆட்டு குட்டி தானே. மலையாளத்தில் ஆட்டின் குட்டி சோத்ரா, தமிழில் ஒரு ஆடு. எங்க ஒரு ஆடு தானேன்னு சொல்லி அதையும் அற்பமா எண்ணல. He did not despise that single lamb. அது ஒரு சிங்கிள் தானே, ஒரு ஆடு தானே. உங்களுக்கு ஒரு சில ரகசியத்தை சொல்றேன். நீங்க எதையுமே ஒன்று தானேன்னு சொல்லி அற்பமா எண்ணக்கூடாது. ஒரு ஆராதனைக்கு தானே வர முடியல. சிலர் சொல்லுவீங்க, இந்த மாதம் எனக்கு எத்தனை ஆராதனைக்கு போக முடியல? ஒரு ஆராதனைக்கு தான் பாஸ்டர் நான் வரல. நீ ஒரு ஆராதனையும் அற்பமாய் எண்ணும் போது உனக்கு வர வேண்டிய பெரிய உயர்வு உன்னை தேடி வராது. ஒரு ஆராதனை தானே, ஒரு நாள் தானே நான் பைபிள் படிக்கல, ஒரு ஆராதனைக்கு தானே நான் வரல, ஒரு நாள் தான் நான் பைபிள் படிக்காமல் விட்டுட்டேன், ஒரு நாள் தான் நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூட நான் ஜெபிக்காமல் விட்டுட்டேன். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, ஒரு சின்ன தப்பு தானே, ஒரு சிறிய தவறு தானே, ஒரு சின்ன பாவம் தானே நான் செய்கிறேன், ஒரு சின்ன கெட்ட வார்த்தை தானே பேசினேன், ஒரு சின்ன டிவியில் உட்காந்துட்டு சின்ன ஒரு பாட்டை தானே நான் அரிசிக்குமான அருவருப்பான பாடல்களை கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு சின்ன பாவம் தானே, ஒரு சின்ன காரியம் தானே, ஒன்று மாத்திரம் என்று சொல்லி நீ எதையெல்லாம் அற்பமாக எண்ணுகிறாயோ அதையெல்லாம் தேவன் கணக்கெடுத்து உனக்கு பதிலளிப்பார். ஒரு ஆடு தானே விட்டிருந்தா இவர் அந்த சிங்கத்தை எதிர்த்து ஜெயிச்சிருக்கிற தைரியம் எனக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட முடியாது. அந்த ஒரு ஆட்டுக்குட்டி தானே கரடியை விட்டிருந்தா இன்னைக்கு கோலியாத்தை பார்க்கும்போது தைரியம் வந்திருக்காது. நல்ல கவனிங்க சகோதரிகளே, ஒரு ஆராதனை தானே,
போக முடியாமல் போச்சு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் தானே பைபிள் படிக்கல, ஒரு சின்ன கெட்ட வார்த்தை தானே பேசினேன், ஒரு சின்ன தப்பு தானே நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரைஸ் எல்லாம் ஒரு நாள் தானே நான் வீட்டில் இந்த பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்று தானேன்னு நீ அற்பமாக எண்ணாமல் உன்னையும் கர்த்தருக்கென்று உண்மையாய் செய்ய வேண்டும். அதாவது ஒருத்தன் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் அவனை கர்த்தர் அதிகாரியாய் வைப்பார். உன்னை கர்த்தர் உத்தரவாதத்தை பார்த்தாரு. ஓஹோ, என் மகன் தாவீது ஒரு ஆட்டுக்குட்டிக்காக கூட அவன் தன் ஜீவனையே பணை வைத்து சிங்கத்தை கரடி அடித்து கொண்டவன். அப்படியானால் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்களை நான் அவனிடத்தில் கொடுக்கும் போது அவன் அவர்களை நல்லபடியாய் மேய்ப்பான் என்றபடியினாலே அவனை இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாய் உயர்த்தி வச்சார். ஒரு சின்ன சட்டிப்பானை கழுவுற வேலை தானே, ஒரு சின்ன வீடு முத்தத்தை கொஞ்சம் தானே பெருக்கணும். அதை எப்படி பெருக்கினான்? சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அதை அற்பமாக எண்ணக்கூடாது. சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, அதை அற்பமாக எண்ணக்கூடாது. கர்த்தர் அதை கணக்கு வைக்கிறவராக இருக்கிறார். சரி, மத்தேயு 25 21 23 நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், ஆகியனால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். யூ ஆர் வெரி ஃபெய்த்ஃபுல் இன் லிட்டில் திங்ஸ், ஸோ ஐ வில் மேக் யூ ஓவர் மெனி திங்ஸ். நீ சின்ன காரியத்தை சுத்தமாக செய்யணும். ஒரு சின்ன பாத்திரம் கழுவினாலும் சரி, ஒரு சின்ன பெட்டு துணிமணி துவைச்சாலும் சரி, அடுக்கி வச்சாலும் சரி, சின்ன பாட்டு பாடினாலும் சரி, கொஞ்ச நேரம் ஜெபிச்சாலும் சரி, அதை ஜாக்கிரதையாக செய்யணும். ஒரு நாள் தானே, ஒரு ஆராதனை தானே, இன்னைக்கு ஒன்று தானே, ஒரு வார்த்தை தானே, கெட்ட வார்த்தை, ஒரு சின்ன பாவம் தானே, கர்த்தர் இதெல்லாம் கணக்கு வைப்பார். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். லிட்டில் திங்ஸ், குறைச்ச காரியத்திலும் நீங்கள் விஸ்வஸ்தராக இருக்குமெങ്കിൽ, அல்பத்தில் அல்பத்தில் நீங்கள் விஸ்வஸ்தராக இருக்குமெങ്കിൽ கர்த்தாவை நீங்களை உயர்த்தேண்ட ஸ்தலத்து உயர்த்தும். அவன் ஒரு ஆடு தானே அற்பமாக எண்ணி இருந்தால் அவன் ராஜ பதவிக்கு உயர்த்தி இருக்க முடியாது, உயரப்பட்டு இருக்க முடியாது. கர்த்தர் அவன் இருதயத்தை பார்த்தார். ஏன் மகா சின்ன வேலை செஞ்சாலும் எப்படி செய்வா? உண்மையாக செய்வா, சுத்தமாக செய்வா, சந்தோஷத்தோடு செய்வா. கொஞ்ச நேரம் ஜெபிச்சாலும், கொஞ்ச நேரம் பைபிள் படித்தாலும், நான் ஒரு நாள் தானே ஆராதனைக்கு வரல, நான் ஒரு நாள் தானே பைபிள் படிக்கல, நான் ஒரு கெட்ட வார்த்தை தானே பேசினேன்னு என் மகா சொல்ல மாட்டா. ஒரு வார்த்தை, ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் தவறு தான், 10 தவறு செஞ்சாலும் பாவம் தான், ஒரு பாவம் செஞ்சாலும் பாவம் தான். சோத்திரம். ஆகையினால ஒரு நாள் தானே என்று, ஒரு ஆராதனை தானே என்று, ஒரு நாள் தானே பைபிள் படிக்கவில்லை என்று நீங்களே சமாளிச்சுக்கிடக்கூடாது. ஒளிவு கழிவுகள் பறைகிறது. எல்லா நாளும் நாம் ஆராதிப்பதற்கு நீங்கள் முடிந்தவரையும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கடைசி ஒரே ஒரு காரியம். அப்போ கொஞ்சத்திலும் தாவீது எப்படி இருந்தார் சொல்லுங்க? ஒரு ஆட்டிலும் அப்படி இருந்தார். ஒரு ஆட்டின் குட்டியை போலும் பிசாசினு கொடுக்கான் அவன் தயாராயிருந்தில்ல. பிரைஸ் எல்லாம் അതിനു വേണ്ടിയും അവൻ തൻ്റെ ജീവൻ അർപ്പിച്ചു. അവയെ കൊന്നു. അവൻ ആ ആട്ടിൻകുട്ടിയെ വിടുവിച്ചു. நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன பிள்ளை தானே, சர்ச்சுக்கு வராமல் இருந்தால் பரவாயில்ல, பிள்ளையை வீட்டில் விட்டுட்டு வந்துடுவோம். கூட்டிகிட்டு தான் வரணும். சின்ன பிள்ளைய தானே, சர்ச்சுக்கு வராமல் இருக்கணும்னு வீட்டில் என்ன செய்யக்கூடாது? விட்டுட்டு வரக்கூடாது. அந்த சின்ன ஆட்டுக்குட்டியையும் கர்த்தர் நேசிக்கிறார். சர்ச்சில் தொந்தரவு, ஜெபம் பண்ணிட்டு வா, இந்த அது வாட்டில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் கவனிச்சா போதும். சில நேரம் ஒரு கிள்ளு கொடுக்கணும், ரொம்ப கூசும் பண்ண, அப்புறம் அழுதுட்டு அப்படி உறங்கிடும். ஆனால் அது அற்பமாக எண்ணி சின்ன பிள்ளை தொந்தரவுன்னு சொல்லலாம், நீங்கள் செய்யக்கூடாது. தேவன் அதை பார்க்குறார். என் மகன் சிறியதிலும் உத்தமனாயிருப்பான், பெரியதிலும் உத்தமனாயிருப்பான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோன்னு யோசித்து பாருங்களேன். ஆண்டவரே, நான் ஒன்று தானே, ஒரு சிறிய தவு தானே, இல்லை ஒரு நாள் ஆராதனை தானே, இன்னைக்கு நான் அப்படி நினைக்க மாட்டேன்ப்பா. எல்லா காரியத்திலும் உங்களுக்கு பிரியமாய் நடக்க எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் கொஞ்சம் சுருக்கி சொல்லி முடிக்கிறேன். இப்போ என்னாச்சுன்னு சொன்னால், ஓகே, தாவீது என்ன பண்ணுறாரு? இப்போ உடனே தாவீது சொல்கிறாரு, எனக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க. கடைசி ஒரே ஒரு பாயிண்ட், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ கோலியாத்துக்கிட்ட இப்போ எதிர்த்து போகிறார். ஒரு 5 கூழாங்கல் ஆற்றுல கடந்து ஒரு 5 ஸ்மூத் ஸ்டோன்
கல் எடுத்துக்கிட்டு இந்த கேட்டபெல்ட்டு அந்த சுற்றி அடிக்கிற ஒரு இது இருக்கும், அந்த கவனையும் எடுத்துக்கிட்டு போகிறார். கையில் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கையில் ஆடு மேய்க்கிற தடி கம்பு இருந்தது, வடி இருந்துச்சு, ஒரு கேட்டபெல்ட் ஒரு கவன் இருந்தது, கொஞ்சம் கல், ஒரு 5-6 கல் இருந்தது இந்த பெல்ட்டில். அதில் ஒரு கல்லை எடுத்து வச்சுக்கிட்டார். சோத்துரா அவன் வர்றான், பயங்கரமான ஆள், 9 அடி உயரத்தில் வர்றான். அவன் கையில் பெரிய ஈட்டி இருக்குது, அவனுக்கு முன்னால் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து அந்த இவனுக்கு வழி நடத்துகிறவனாக இருக்கான். அவன் கையிலையும் ஈட்டி, வெட்டி, அருவா, வாளுகள் எல்லாமே இருக்குது. இப்போ அவன் தாவீதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான், கோலியத்து, நீ என்கிட்ட தடியோடும் வடியோடும் வர்றியே, நான் என்ன நாயான்னு கேட்குறான். அப்போ இவன் என்ன சொல்கிறாரு பாருங்களேன், அந்த வசனத்தை படிங்க, 17:45. அதற்கு தாவீது கோலியாத்தை நோக்கி, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் ம் 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 மலையாளத்தினுடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில், அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவருக்கு வந்து பட்டயத்தை குறித்தும் ஈட்டியை குறித்தும் குந்தவோ வாழோ அவசியம் இல்லை, எனக்கு கர்த்தாவின் நாமம் மாத்திரம் மதி. ദാവീദ് ഫെലിസ്ത്യനോട് പറഞ്ഞത്, നീ വാളും കുന്തവും വേലുമായി എന്റെ നേരെ വരുന്നു, ഞാനോ നീ നിന്ദിച്ചിട്ടുള്ള ഇസ്രായേൽ നിരകളുടെ ദൈവമായ സൈന്യങ്ങളുടെ യഹോവയുടെ നാമത്തിൽ നിന്റെ നേരെ വരുന്നു. യഹോവ ഇന്ന് നിന്നെ എന്റെ കയ്യിൽ ഏൽപ്പിക്കും. ആമേൻ. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அவன் எதை நம்பினான் கோலியாத்து? தன்னுடைய கையில் உள்ள பட்டயத்தையும் ஈட்டியையும் வாளையும் குந்தம். மலையாளத்தில் தாவீது கையில் என்ன இல்லை? வாளும் இல்லை, பட்டயம் இல்லை, குந்தமும் இல்லை, ஈட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு கம்பு, ஒரு கவனை, அதுக்குள்ளே வச்சு கல்லை சுற்றி எரிகிறது. ஆனால் அவர் எதை நம்பினார்? அவர் சொல்லிட்டாரு, நீ அதெல்லாம் நம்பிட்டு வர்ற, நான் ஒரே ஒரு காரியத்தை நம்புகிறேன், என்னை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் மேல் நான் வருகிறேன். இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் ஒரே ஒரு ஆதரவு, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய். ஆமேன், ஹல்லேலூயா. யெகோவாவுடைய நாமம் ஆமேன், பலமுள்ள கோபுரம், ஸ்ட்ராங் ரெஃப்யூஜ். அதே போல் சங்கீதம் 20:20 ஒரு வசனம் இருக்கும், சங்கீதம் 20:7 நினைக்கிறேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord. ചിലർ രഥങ്ങളെയും ചിലർ കുതിരകളിലും ആശ്രയിക്കുന്നു, ഞങ്ങളോ ഞങ്ങളുടെ ദൈവമായ യഹോവയുടെ നാമത്തെ കീർത്തിക്കും. അവർ കുനിഞ്ഞു വീണുപോയി, എന്നാൽ ഞങ്ങൾ എഴുന്നേറ്റ് നിവർന്നു നിൽക്കുന്നു. கர்த்தருடைய நாமத்திலே நம்பிக்கையா இருந்ததினாலே கர்த்தர் ஒரு காலம் கடந்து வந்தது, அவரை கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தினார். இது ரொம்ப சுருக்கமாக மனசில் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பாயிண்ட் நான் சொல்லலை, ஒரு 2-3 பாயிண்ட் தான் சொன்னேன். முதல்ல என்ன வேலையும் எப்படி செய்யணும், எல்லாருக்கும் இளையவன் தான், செல்லமாக வீட்டில் இருக்க வேண்டியவன், ஓமன கூட்டனா இருக்க வேண்டியவன் தான். ஆனால் கொடுக்கப்பட்ட வேலையை முறுமுறுக்காமல் தகப்பனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சு சந்தோஷத்தோடு இசைத்து கொண்டே காடுகளிலே ஆடுகளை மேய்த்து கொண்டே பாடிக்கொண்டே இருந்த பொழுது, ஊர் உலகத்தில் இருந்தவங்கள்டெல்லாம் கர்த்தர் இல்லை, காட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது காரியம் அதை சொன்னேன் இல்லையா, பிரைஸ் தி லார்ட். சின்ன ஆடு தான், அதாவது அவங்க அப்பா சொல்கிறார், நீ போய் சகோதரன்மாரை பார்த்து அடையாளம் வாங்கிட்டு வா, யுத்தத்தில் போயிருக்கவங்கன்னு சொன்னபோது போன இடத்துல அவர் போனதை பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவருடைய இருதயத்தில் இருந்த தன் ஜனங்கள் படுகிற வேதனையை பார்த்தார், நிந்தையை பார்த்தார், அவமானத்தை பார்த்தார். என் ஜனத்திற்கு விடுதலையை கொடுப்பதற்கு நான் இந்த கோலியாத்தை கொல்லாமல் விட மாட்டேன், எனக்கும் இந்த ஊழியத்தில் பங்குண்டு உத்தரவாதம் உண்டு, நானும் ஆடுகளை விடுவிக்கணும், அழுகிற ஜனங்களுக்கு எதையாகல செய்யணுங்கிற ஒரு ஆத்தும பாரம் உள்ளவர்களாய் நீங்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் எதையாவது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். மூணாவது, ஒரு ஆடு தானேன்னு சொல்லி அவர் அதை விட்டு விடவில்லை,
ஒரு ஆட்டுக்காக விரட்டி விரட்டி சிங்கத்தையும் கரடியும் அடித்து கொன்று அந்த ஆட்டின் ஜீவனை காப்பாற்றினார். அதாவது சின்ன ஒரு ஆராதனை தானே இன்னைக்கு வர முடியல, ஒரு நாள் தானே பைபிள் படிக்க முடியல, ஒரு நாள் தானே கெட்ட வார்த்தை பேசிட்டேன், ஒரு சின்ன தப்பு தானேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லாமல், ஆண்டவரே இனி நான் அதை இப்படி செய்வதில்லை, நீர் விரும்புகிறபடி நான் வாழ எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு சொல்லுவீங்களானால், கொஞ்சத்திலும் குறைஞ்ச காரியத்திலும் சிறிய காரியத்திலும் நீங்கள் உண்மையாய் இருக்கும் பொழுது அநேகத்தின் மேல் கர்த்தர் உங்களை அதிகாரியாய் வைப்பார். இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் இப்படி செஞ்சா கிடக்கட்டும் போக்கா, எல்லாத்தையும் நம்ம சுத்தமாலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லாதபடி முடிந்த வரைக்கும் தேவன் உங்களை பார்க்கிறார். நீங்கள் கொஞ்சத்து சின்ன வேலையும் உண்மையாக செஞ்சு சுத்தமாக செஞ்சீங்கன்னா தான் பெரிய வேலை உங்களை தேடி வரும். ஒரு ஆடு தானே, ஒரு சின்ன வேலை தானே, விட்டுறக்கூடாது. கடைசியாக காரியத்தை இந்த உலகத்தில் உன்னை சொந்த திறமையோ படிப்பையோ கத்தியோ கோடாலியோ வாழையோ குந்தத்தையோ ஈட்டியோ நான் நம்பாதபடி உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய நாமத்தின் மேல் நீ நம்பிக்கையாக இருப்பாயானால் அந்த கர்த்தருடைய நாமத்தை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் இந்த ஊரில், இந்த மூணாரில் நீ கர்த்தரை மாத்திரம் நம்புங்க, அவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். நீ சொந்த பலத்தில் நம்மெல்லாம் எங்கே வாங்க போகிறேன், நம்மெல்லாம் எங்கே வீடு கட்ட போகிறோம், நமக்கெல்லாம் என்ன நடக்க போகுது, விட்டுரு. உனக்கு வீடு கட்டுகிறவர் தேவனாகிய கர்த்தர். ஏனால் பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. பூமியும் அதன் குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. பூமியின் எல்லைகள் எல்லாம் சொந்தமாய் தருவது யாருடைய கையில் இருக்கு? கர்த்தருடைய கையில் இருக்கு. அவரை நம்பு. நீ முடியாது என்று நினைக்கிற உனக்கும் இந்த தேசத்தில் ஒரு நல்ல வீட்டை தருவார், உன் பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வை தருவார், நல்ல குடும்பங்களை தருவார், நல்ல சந்ததிகளை தருவார். தேசத்தில் உயர்ந்த பதவிகளில் நீங்களும் அல்லது உங்கள் பிள்ளைகளும் வீற்றிருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை உங்கள் சந்ததிகளை உயர்த்துவார். அவருடைய பார்வையில் நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் உங்களை மேன்மையாக உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.